திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சுலிப்பட்டி கிராமம். அஞ்சுலிப்பட்டி கிராமத்திலிருந்து மலைப்பட்டி போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டரில் திருஞானமலை ஆனந்த சச்சிதானந்த தியானபீடம். இங்கே புதிதாக ஐயாவுடைய ஆலயம், சிவாலயம் அமைந்திருக்கிறது. உள்ளே நுழையும் இடத்தில் ஆலயத்தின் முகப்பிலே ஐயா மகா காலபைரவர் இருக்காங்க. அவரை பாருங்கள். ஐயா காலபைரவ பவனை பாருங்கள். காலபைரவ பவன். காலபைரவரை பார்த்துட்டோம்னா நவகிரக நாயகர்கள் இருக்காங்க. நவகிரக நாயகர்கள் இருக்காங்க. மகா காலபைரவர் இருக்காங்க. ஐயா தரிசனம் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தோம்னா அங்கிட்டு சனீஸ்வர பவனுக்கு தனி ஸ்தலம் இருக்கிறது. பாருங்கள், அம்பாள் ஆண்டேஸ்வரி, உலகாளும் 1000 கண்ணுடையாள், ஆதிபரா சக்தி அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்மா இருக்காங்க. இப்படியே பக்கத்தில் வந்தோம்னா முருகப்பெருமான் ஆறுபடி ஆட்சி செய்யக்கூடிய ஐயா முருகப்பெருமான் மயில் வாகனத்தோட அற்புத காட்சி கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொடிமரம் இருக்குது. கொடிமரத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐயா எட்டுக்கை விநாயகர் பெருமான் தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டோம்னா அடுத்தபடியாக பலிபீடத்தை பார்த்துட்டு நந்தியம் பகவான் இருக்காங்க. நந்தியம் பெருமானை பாருங்கள். மிக பிரமாண்டமாக இருப்பாங்க ஐயா நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானை பாருங்கள். அப்படியே நந்தியம் பெருமானுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தாய் கருமாரி அம்மா இருக்காங்க. கன்னிமூல கணபதி பகவான் இருக்காங்க. அப்படியே வந்தோம்னா தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்காங்க. பரமேஸ்வரனை பாருங்கள். அகிலாண்டேஸ்வரர், அதாவது ஆதிலிங்கேஸ்வர பகவான். ஆதிலிங்கேஸ்வரர் எப்படி இருக்கார் பாரு. இவ்வளோ மிக பிரமாண்டமாக இருக்கார் பாருங்க ஐயா. ஐயாவை சுற்றியும் 3 பக்கம் மலையால் சூழப்பட்ட இடம். அருமையான இடம். ஐயாவுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அடிமுடி காடாத அண்ணாமலை லிங்கோத்பவர் இருக்கார். பிரம்மனும் நாராயண பகவான் இருப்பாங்க. ஐயாவுக்கு வலது பக்கம் பார்த்தோம்னா தாய் துர்காதேவி இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே எதிர்த்தபடியாக பார்த்திங்கன்னா தென்திசை நோக்கி ஐயா சண்டிகேஸ்வர பகவான் இருக்காங்க. பாருங்கள், துர்க்கை தாயாரை பாருங்கள். அகிலாண்டேஸ்வரி, 1000 கண்ணுடையாள், அகிலாண்ட கொடி நாயகி, பிரம்மாண்ட நாயகி அம்மா பாருங்கள். திண்டுக்கல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் காட்சி நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மிக கம்மி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்தையும். அடியார் பெருமக்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக திருஞானமலையில் ஐயாவோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அனுபவிக்கணும். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெறணும்னு வேண்டி கேட்டுக்குவேன். சிவாலயங்களுக்கு வருவது என்பது ஐயாவுடைய அனுமதி இல்லாமல் வர முடியாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது உண்மை. பெருமானோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த இடத்தையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவருடைய ஆலயங்களுக்கு கால்தடம் பதிக்க முடியாது. புண்ணியம் பண்ணியிருக்கணும். பெருமானை பார்க்கணும் அப்படின்னா, பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஏதோ ஒருத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஐயாவுடைய அந்த திருக்காட்சியை பாருங்கள். மிக பிரமாண்டமாக இருப்பாங்க ஐயா. உங்களுடைய கஷ்டங்கள், குறைகள் எல்லாம் தீரணும், மென்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த திருஞானமலையில் உங்கள் தரிசனம், ஐயாவுடைய தரிசனத்தை பெற்று செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடியார் பெருமக்களுக்கு எனது அன்பு. வாய்ப்பு இருந்தால் ஐயாவுடைய தரிசனத்தையும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தையும்
பெற்றுச் செல்லுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.